கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலிருந்து குருவோட தொடர்பு கொள்கிறார். குரு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த வாரம் அதுக்கான சோர்ஸஸ் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய உற்பத்தி தந்த லாபம் வருமானம் உண்டு. ரொம்ப நாளாக நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறேன், கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை உடைக்க நிடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விஷயத்தை நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, சோம்பேறித்தனம் படாதீங்க. இது ரொம்ப முக்கியம். துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க. இதை முதல்ல செய்யணும், இதை ரெண்டாவது செய்யணும். இல்லைன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும், புகழ் கூடும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நன்மையாகும். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். பிஸ்னஸால் நல்ல லாபம், ஏற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லா உண்டு. இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவும் உண்டு. இதுவும் இந்த வாரம் இருக்குது. மெயினாக இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக நான் வீட்டில் ரொம்ப நாளாக வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரும் உங்கள் பிஸ்னஸும் பரவாயில்லாமல் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவு. ஸோ அது மாதிரி தான் இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் உங்களை பாப்புலாரிட்டி பண்ணணும், பப்ளிசிட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். அதற்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. அத்தனை விதமான கம்யூனிகேஷனும் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வந்து பைரவரையும் குறிப்பாக நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.